السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிப்பது கட்டாய கடமையாகும். இதை பற்றி சென்ற அமர்வுகளிலே நாங்கள் பேசியிருக்கின்றோம். நோன்பு கடமையாகுவதற்கு மூன்று நிபந்தனைகள் இருக்கின்றன. 3 நிபந்தனைகள் காணப்படும் என்றால் அவருக்கு நோன்பு கட்டாய கடமையாகும். முதலாவது, முஸ்லிமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமாக இருப்பார் என்றால் அவருக்கு நோன்பு பிடிப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. இரண்டாவது, முகல்லஃபாக இருக்கிறது. நோன்பை பிடிப்பதற்கு கட்டாயமாக்கப்பட்ட ஒருவராக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் முகல்லஃப். அல்லாஹ்வினால் ஒரு மார்க்கத்துடைய சட்டத்தை பின்பற்றுமாறு ஏவப்பட்டவர்கள். இவர்களுக்கு சொல்லப்படும் முகல்லஃப் என்று சொல்லப்படும். முகல்லஃப் என்றால் ஒரு முஸ்லிம் பருவ வயதை அடைந்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் பருவ வயதை அடைவதென்றால் கண்ணியமானவர்களை ஒரு வயதை பூர்த்தி 15 வயதை அடைந்திருக்க வேண்டும், அல்லது அந்த அடையாளத்தை அவர்கள் ஆணோ பெண்ணோ கண்டிருந்தால் அவர்கள் பருவ வயதை அடைந்துவிடும். இரண்டாவது, சுயாதீன சிந்தனை உடையவராக இருக்கிறது. ஒருவர் புத்தி குறைந்தவராக இருப்பார் என்றால் அவருக்கு நோன்பு கடமை இல்லை. இதே போன்று ஒருவர் பகல் முழுக்க மயக்கத்திலே இருக்கின்றார் என்றால் அவருக்கு நோன்பு கடமையாக்கப்பட மாட்டாது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஹதீஸிலே வந்திருக்கின்றது, 3 பேரை விட்டும் பேனை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் எழுதப்பட மாட்டார். முதலாவது மனிதர் ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். தூக்கத்தில் இருந்து எழும்பும் வரைக்கும் அவர் தூக்கத்தில் ஏதாவது தவறுகள் செய்தால் அது மன்னிக்கப்படக்கூடியது. யாரும் அதை குற்றம் பிடிக்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளை பருவ வயதை அடையும் வரைக்கும் அவர் செய்த தவறுகள் மன்னிக்கப்படும், அது குற்றமாக கருதப்பட மாட்டாது. மூன்றாவது ஒரு பைத்தியக்காரன் பைத்தியத்திலிருந்து தெளியும் வரைக்கும் அவர் செய்யக்கூடிய தவறுகள் தவறாக எழுதப்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டார். மூன்றாவது நிபந்தனை, நோன்பு பிடிப்பதற்கு தடையான காரணங்களை விட்டும் அவர் தூரமாக இருக்க வேண்டும், அல்லது நோன்பை விடுவதற்குரிய காரணம் கொடுக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. நோன்பு பிடிப்பதற்கு தடையான காரணங்கள் இருக்கு. முதலாவது, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதாந்தம் ஏற்படக்கூடிய அந்த மென்சஸ், அந்த பீரியட், அல்லது ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டால் அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த இரத்தப்போக்கு, இதற்கு நிஃபாஸ் என்று சொல்லப்படும். இது இருக்கும் என்றால் அந்த பெண்களுக்கு நோன்பை விடுவது கட்டாயம். அவர்களுக்கு நோன்பு பிடிக்கக்கூடாது. நோன்பு பிடிப்பது ஹராமான, அவர்களுக்கு தொழுவது ஹராமானதாக இருக்கின்றது. அவர்களுக்கு நோன்பு பிடிப்பதும் கூடாது, இதை கொண்டு தொழுவதும் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது, நோன்பு பிடிப்பது தடை செய்யப்பட்டது மயக்கம், பைத்தியம் போன்ற காரணங்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரணம், அவர் பகல் முழுக்க மயக்கத்தில் இருக்கின்றார், இவருக்கு நோன்பு பிடிப்பது தடையாக இருக்கின்றது. பகலின் ஒரு பகுதியிலே கடைசி நேரத்தில் அசருக்கு பின்னால் மயக்கத்திலிருந்து தெளிவு பெற்று விட்டார், நன்றாக சிந்திக்கின்றார் என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் மகரிப் வரைக்கும் நோன்பு பிடிப்பது போன்று அவர் அனைத்தை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, மகரிப் வரைக்கும் அவர் இருக்க வேண்டும். எனவே ஒருவர் மயக்கத்தில் இருப்பார் என்றால் அவருக்கு நோன்பு பிடிப்பது கூடாது, அது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. இன்னும் சிலருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, கடுமையான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய நோய் அல்லது பயங்கரமான வலியை உண்டாக்கக்கூடிய ஒரு வருத்தம் ஒரு மனிதனது உடம்பிலே ஏற்படுகின்றது என்றால் கண்ணியமானவர்களே, அவருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு நோய் ஏற்படுகின்றது, அவர் நோன்பு பிடித்தால் மௌத்தாகி விடுவார் என்று அட்வைஸ் பண்ணப்பட்டிருந்தது என்றால் அவருக்கு நோன்பு பிடிக்கக்கூடாது. கட்டாயம், அவர் கடமை, வாஜிப், அவருக்கு நோன்பை விடுவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர் நோன்பை பிடித்து அவர் மரணிப்பார் என்றால் கண்ணியமானவர்களே, அது வேறொரு குற்றத்திற்கு போய் சேரக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். இரண்டாவது, நோன்பை விடுவதற்குரிய காரணம் நீண்ட தூர பயணம். நீண்ட தூர பயணம் என்று வரும்பொழுது 83 கிலோமீட்டர் அவர் பயணம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த பயணத்தை கண்ணியமானவர்களே ஃபஜ்ருக்கு முன்னால் இருந்து ஆரம்பித்திருக்க வேண்டும். ஃபஜ்ருக்கு முன்னால் இருந்து பயணம் ஆரம்பித்திருக்க வேண்டும். இன்றைய தினம் பகல் நேரத்திலே நான் 8 மணிக்கு அல்லது 10 மணிக்கு பயணம் செய்ய போகின்றேன், காலை மார்னிங் டைம் என்றால் அவர் ஃபஜ்ருடைய நேரத்திலே சஹர் செய்யாமல் நோன்பை விடக்கூடாது. அவர் நோன்பை பிடிக்க வேண்டும். 10 மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பித்து விட்டு அவருக்கு
நோன்பை விட வேண்டிய தேவை இருந்தால், அவருக்கு ஏதாவது பசி ஏற்பட்டு விட்டது அல்லது கஷ்டமாக இருக்கின்றது என்றால் அவருக்கு விட முடியும். ஆனால் அவர் பிரயாணத்திற்காக வேண்டி ஆரம்பத்தில் இருந்தே நோன்பை விட முடியாது என்ற சட்டத்தை கட்டாயம் விலகிக் கொள்ள வேண்டும். சில சகோதரர்கள் ஓவர்சீஸ் சென்று விட்டு பயணம் செய்து விட்டு வருவார்கள். இன்றைய தினம் 10 மணிக்கு எனக்கு ஃபிளைட் இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் அந்த நாளையிலேயே நோன்பு பிடிக்காமல் இருந்து விடுவார்கள். அப்படி இல்லை கண்ணியமானவர்களே, நோன்பை ஆரம்பிக்க வேண்டும். அவர் பயணத்தை ஆரம்பித்ததற்கு பின்னால் அவருக்கு கஷ்டமாக ஆகும் சந்தர்ப்பத்திலே நோன்பை விடுவதற்குரிய அனுமதி அவருக்கு இருக்கிறது. இதே போல 3வது நோன்பை விடுவதற்குரிய காரணங்களுக்குள்ள ஒன்றுதான் நோன்பு பிடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுவது. ஒருவர் பருவ வயதை அடைந்திருக்கின்றார். இதே போன்று ஒருவருக்கு நோய் ஏற்பட்டிருக்கின்றது, அந்த நோய் குணமாக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு நோய் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அவர்கள் நோன்பை விடுவார்கள். விட்ட நோன்புக்காக வேண்டி ஃபிதியாவை 150 கிராம் அரிசியை ஃபிதியாவாக கொடுப்பார்கள். அவர்களுக்கு நோன்பை கதா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ணியமானவர்களே, அவர்கள் அந்த ஃபிதியாவை கொடுத்து விட்டால் போதுமானது என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றார். எனவே இந்த சட்டத்திட்டத்தை விளங்குவோம். இந்த 3 நிபந்தனைகளும் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் கட்டாயம் நோன்பு பிடிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்திட்டங்களை விளங்கி ரமலானை அடைந்து நல்லமல்களை செய்து அவனது நல்ல அடியார்களாக ஆகுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.